இரண்டாவது இந்த ராயல்டி விஷயத்துக்காக ஒரு விஷயம், தனுஷ் எதை கேட்டாலுமே வந்து இங்க ஒரு சர்ச்சையா தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேசுறாங்க. இப்ப என்ஓசி அப்படின்றது அவர் தரப்புல இருந்து அவர் ஒரு விஷயத்துக்காக ரைட்ஸ் வச்சிருக்கிறாரு அப்படின்னா இதுல வந்து அவர் வந்து அதுக்காக பணம் கேட்கறது என்ன தப்பு அப்படிங்கறதையும் ஒரு தரப்புல பேசுறாங்க. இன்னொரு தரப்பு தனுஷ் தொடர்பாக எந்த விஷயம் வந்தாலுமே அதை ஒரு சர்ச்சையாக கிளப்பி ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. என்னன்னா இந்த படத்தில் முதலில் படம் கமிட் ஆனவனே முதல்ல போய் தனுஷ் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. நான் படம் பண்ண போறேன் சிம்பு வச்சு, ஏற்கனவே வடசென்னையுடைய அந்த வடசென்னை யூனிவர்ஸ் தான் பண்ணுங்கன்ட்டு ஒன்றும் சொல்லலை. அதற்கு பிறகு தனுஷ் தரப்புல இருந்து ஒரு சிலர் இந்த படத்துக்கு நீங்க 20 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு வெற்றிமாறன் பேசியிருக்காங்க. தனுஷ் கேட்கல, தனுஷ் தரப்பிலிருந்து பேசப்பட்டதாக ஒரு தகவல். அப்போ அதுக்கு கொஞ்சம் வெற்றிமாறன் கொஞ்சம் அப்செட் ஆனாரு. அந்த செய்தி வந்துச்சு, நம்மளாம் கூட எல்லாரும் பேசியிருந்தோம். பேசினோடனே என்ன ஆச்சுன்னா அது நிறைய எல்லை மீறி போயிட்டாங்க. முதுகில் குத்திய தனுஷ், உலகத்துல குத்திய தனுஷ் எல்லை மீறி தம்ப்லைன் போட்டோடனே வெற்றிமாறனுக்கு அது வந்து பயங்கர அப்செட் ஆயிப்போச்சு. என்ன இருந்தாலும் ஒன்னா டிராவல் பண்ணவங்க, ஃப்ரெண்டு, டைரக்டர் ஹீரோ காட்டிலும் ஃப்ரெண்டு, அது எல்லை மீறி போயிட்டு இருக்குது. ஒரு புல் ஸ்டாப் வைக்கணுங்கிறதுக்காக அடுத்த நாள் ஒரு வீடியோ போறாரு. என்னிடம் தனுஷ் கேட்கவே இல்லை, பட் அவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்ட்டு. இந்த சம்பந்தமான பிரச்சனை வரலன்னா அவரே சொல்லணும்.